வணக்கம் நேயர்களே. அதாவது எளிமையான மதம் என்று பிறர் சொல்லிக் கொள்கிறார்கள். எங்கள் கடவுளுக்கு நீங்கள் அதெல்லாம் எதுவும் வைக்க வேண்டியதில்லை, மனிதர்களுக்கு மட்டும் பணம் கொடுத்தா போதும். பிற மதங்களுடைய வாக்கு இதுதான், மனிதர்களுக்கு மட்டும் கொடுங்க, கடவுளுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, எளிமையான மதம் அப்படிங்கிறாங்க. எளிமை என்பதே இந்து மதத்திலிருந்து போனது தான். பகவத்கீதையில் ஒரு இடத்துல அர்ஜுனனுக்கு சொல்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர், எவன் ஒருவன் தன்னிடம் இருக்கின்ற சாதாரண ஒரே ஒரு பூ, ஒரே ஒரு புல், ஒரு சொட்டு நீர், ஒரு சொட்டு நீர் மட்டும் இருந்தால் கூட போதும், இதையே எனக்கு அர்ப்பணம் செய்கிறானோ அவனுள் நான் இருக்கிறேன், அவன் என்னுள் இருக்கிறான் அப்படிங்கிறார். ஆக இங்கே மிகப்பெரிய பொருளோ பொண்ணோ மகுடாதிபதிகளோ இதெல்லாம் தேவையில்லைங்கிறார். உண்மையான அன்போடு ஒரே ஒரு புல்லை கொடுத்தாலே போதும், ஈஸ்வரன் உன்னில் திரும்புவார். இதுதான் இந்து மதம். எளிமையான மதமும் கூட. பின்னால் வந்தவர்கள் கடவுளுக்கு நாம் செய்ய வேண்டுமே அப்படிங்கிறதுக்காக நகையோ பொண்ணோ பொருளோ வைரமோ பணமோ துணியோ இப்படி கொடுத்து பழகிட்டாங்க. அது கோவிலுக்கு செஞ்சு, கோவிலும் சும்மா இல்லை, கோவிலிருந்து வரக்கூடிய வருமானம் எல்லாம் இல்லாதவர்களுக்கு போய் அன்னதானம் மூலமாக எல்லாம் பரவிற்று. இன்று அரசியல்வாதிகள் செய்வது அன்னதானம் அல்ல, பணத்தை சுருட்டி கொண்டு, மக்கள் போடக்கூடிய பணத்தை சுருட்டி கொண்டு அதிலே மிகப்பெரிய உல்லாச பயணத்திற்காக காரெல்லாம் வாங்கி கொண்டு சுற்றி வருவது, அது செய்வது அரசியல் திருட்டு. ஆனால் அப்பொழுது இருந்தவர்கள் மிக மிக நேர்மையாக அதை மக்களுக்கு திருப்பி கொடுத்தார்கள். அதன் மூலமாக பாடசாலைகள், கல்விச்சாலைகள், நிறைய தேசபக்தி வளர்க்கக்கூடிய நல்ல விஷயங்களை செய்து வந்தார்கள். ஆகவே ஒரே ஒரு புல்லை இறைவனுக்கு அர்ப்பணித்தாலும் போதும், அது உண்மையான பக்தியாக இருக்கும் என்பதோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.